ஜெயலலிதா அம்மையார் வந்து அருந்ததியர் உள்ளொதுக்கீடுல எடுத்த நிலைமையிலிருந்து மாறி பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது ரெட்டையிலை வச்சு பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் ஏமாற்ற முடியாது, சீமான் விட மாட்டார், சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு அதை பார்க்குறாருங்கிறத நான் என் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போகிறேன். நீங்கள் 10.5 வந்து வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவராஜ குலம் மீனவர் போன்ற சமங்களுக்கு இணைத்த அநீதி வந்து தவறு, ரெட்டையிலை வச்சு அந்த மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிறத நான் முன்னெடுத்துட்டு போகிறேன். அதே மாதிரி எம்பிசியில் மட்டும் நீங்கள் டிங்கரிங் பண்ணவங்க ஏன் பிசியில் பண்ணலை? பிசியில் அருந்ததையர் யாதவர் விஸ்வகர்மா கள்ளர் போன்ற சமூகங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, அதையா நீங்கள் செய்யலை? ரெட்டையிலை வச்சுட்டு இந்த சமூகங்களை மக்களை ஏமாத்திர முடியாதுங்கிற இதை நான் முன்னெடுத்துட்டு போகிறேன். 10% இடஒதுக்கீட்டில் ஸ்டாலின் பிரின்சிபல் பொலிட்டிஷனாக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாரு, சீமான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டார். உங்கள் நிலைப்பாடையே சொல்லாமல் எப்படி போகிறீங்களா? ரெட்டையிலை வச்சு மக்களை ஏமாத்திரலாம்னு நினைக்கிறீங்களான்னு நான் ஒரு அரசியல் களம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெட்டையிலை விஷயத்தில் நான் தோத்துட்டேன், கும்பிடு கம்ப்ளீட்டாக தோத்துட்டேன். சசிகலா விஷயத்தில் பெரிய வெற்றி பெற்று எல்லாரோட பெரிய வெற்றி பெற்று சவுக்கு சங்கர் தான் நண்பர் சவுக்கு சங்கர் யூ ஆர் கிரேட்டுன்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு நின்னா ரெட்டையிலை விஷயத்தில் என் கருத்து மோடிக்கிட்ட எடுபடலை. நான் சொன்னேன், என் கருத்தை சொன்னேன். பட் அவங்கள்ட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கும்போது நமக்கு வேறு என்ன இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குன்னு நினச்சாப்பில்ல. இப்போ அசம்பிளிங்கும் போது அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க, அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு பார்த்துக்கலாங்கிற எண்ணம் தான் ஓடும். பட் இந்த சிம்பிள் மேட்டரில் வந்து நான் ஒரு தடவை சூடு கண்ட போனேன், ஒரு தடவை கொட்டுப்பட்டாச்சு. இனிமே ரெட்டையிலை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது எடப்பாடிக்கு உள்ள சாத்தியக்கூறுகள் வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. எப்படி போனாலும் அதை பற்றி நோ கமெண்ட்ஸ் நவ். பட் அந்த சிம்பல் சமநீதி சூறையாடக்கூடிய சிம்பல்ங்கிறத பல சமூகங்கள்கிட்ட பிரச்சனையை முன்னெடுத்துட்டு போகிறேன். நாடார்கள்ட்ட 24 நான் தெளிவாக அந்த சிம்பலை 4% கன்னியாகுமரி, 8% திருநெல்வேலி, தூத்துக்குள்ள டெபாசிட் இழப்புங்கிறத நாடார்கள்ட்ட பண்ணிட்டேன். இன்னும் சில டார்கெட் எனக்கு இருக்குது, அது நான் எல்லாமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதையும் 2026 தேர்தலுக்கு முன்னே இந்த ஜாதிக்கிட்ட ரெட்டையில உங்களுக்கு எந்த லாபம் இல்லைன்னு சொல்லி அடிச்சு அந்த சமூகம் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினோம்னு சொல்றேன். பலன் அடையக்கூடிய சமூகங்கள் ஓட்டு போட்டு அதை பற்றி நான் கவலைப்படலை. பலன் இல்லாத சமூகங்கள் மத்தியில் நான் விழிப்புணர்வை ஏற்படுத்தியே தீருவேன். அதை என்னை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. தர்ம நியாயப்படி ஐயா வைகுண்டர் வழியில தாழ கிடப்பாதை தற்காப்பதை தர்மான்னு வந்தவன் ஐயா தாளிங்க நாடார் தொண்டர். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கேன். 2வது இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாடு தடை விதிக்கப்பட்டதும் ஐயா 15 நாள் ரிமாண்ட் ஆனார். ரிமாண்ட் ஆனதும் நார்வேல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீதிபதி வந்து 15 நாள் ரிமாண்டில் இருந்துட்டு உள்ள வந்ததும் நீதிபதி கேட்குறாங்க, உங்கள் தப்பை ஒத்துக்கிடுங்க நான் விட்டுறேங்கிறாப்புல. அவர் கோவம் வந்துட்டு, நீங்கள் நீதிபதி உங்களை நான் மதிக்கிறேன், நான் தப்பே செய்யாதனா எப்படி தப்பை ஒத்துக்க முடியும்? நான் எந்த தப்பும் பண்ணலை, என்ன எவ்வளோ வேணாலும் தண்டனை கொடுங்க, அதுக்கு நான் கலங்கக்கூடியவனும் தயங்கக்கூடியவனும் இல்லை. நான் வந்து நான் தப்பு செய்யாதனா தப்பை ஒத்துக்கிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு ஐயா தெளிவாக ஆணித்தரமாக சொன்னார். ஐயாவுக்கு தொண்டனா, அவருக்கு தளபதியாக நின்னவன் தான் தொண்டன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேன். அந்த அளவுக்கு அவருடைய அரசியலை பாடம் படித்து வந்தவன். சிவி சண்முகம் எனக்கு எதிராக போட்ட கேஸில் அஃபென்ஸே மேட் அவுட் ஆகலை. நான் அவர் சொல்லாததை சொன்னதா எனக்கு எதிராக வழக்கு கொடுத்து அதை எஃப்ஐஆர் போட வச்சுட்டார். உண்மையிலே அவர் சொன்னதுதாங்கிறத ஆதாரத்தை நான் காவல்துறையிட்ட கொடுத்துருக்கேன், நாளைக்கு நீதிமன்றத்திட்டையும் கொடுப்பேன். இதை வந்து எனக்கு எதிராக போடுறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதல்ல. ரெட்டையிலையாலோட பலன் 2 ஜாதிக்கு தான் இருக்குது. அதில் பலன் அடையாத ஜாதிகளை நான் டீட்டெயிலாக யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, இந்த ஜாதிகளுக்கு எதுவும் இல்லைங்கிறதெல்லாம் நான் மக்கள் மத்தியில் கொண்டு போயிடுவேன். அதை தடுக்கிறதுக்கு, ஜனநாயகத்தின் குரல் விலையை நெரிக்கிறதுக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை தடுக்கிறதுக்கு தான் அவங்க செய்தாங்க. அது தடுக்க முடியாது. நான் யார் தொண்டேன், எங்கேருந்து வந்திருக்கேன், என்னோட தரம் என்ன, நான் வந்த இடம் எப்படிங்கிறலாம் அவங்க தெரியாமல் பாவம் ஐயா எடப்பாடி பழனிசாமி சில அம்புகளை இது பண்ணிட்டாங்க. இதில் நான் தெளிவாக பண்ணிட்டு போதில்லை, எனக்கு கோவப்படலை. பொது வாழ்க்கையில் வந்தால் இதெல்லாம் அனுபவிச்சு தான் தீரணும், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் சிரமம் தான், என்றாலும் அனுபவிச்சு தான் தீரணும். மகிழ்ச்சி என்பது போராட்டம்னு இதை போராடி தான் தீரணும். பட் இந்த போராட்டத்தில் நான் வெல்லுவேன். ஏன்னா நான் மக்களுக்காக நிற்கிறேன், அரசியல் அதிகாரம் இல்லாத மக்களுக்காக நிற்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள ரெட்டையிலையை வச்சு சமூக நீதியை சூறையாட முடியாது எடப்பாடி பழனிசாமிங்கிறதான் என்னுடைய 2026 களப்பணி. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸாக என்னோட பணி. ரெட்டையிலை அவருக்கே கிடைச்சாலும் கிடைக்கும். மீண்டும் ரெட்டையிலை விஷயத்தில் நான் ஏதாவது சொல்லி சூடுபட தயாரில்லை. ஓகே சார், நீங்கள் சொல்கிறபடியே ரெட்டையிலை அவங்களுக்கே கிடைச்சாலுமே இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இல்லையா? இல்லை நீங்கள் சொல்கிறபடி டெபாசிட் வாங்குறதே கஷ்டமான ஒரு நிலைப்பாடாக இருக்குமா ஈரோடு களத்தை பொறுத்த மட்டும்? நின்னா டெபாசிட் வாங்க கஷ்டமாக இருக்கும். செந்தில் பாலாஜி விட மாட்டார். பழைய விரோதங்களெல்லாம் வச்சு எப்படியும் குறி வச்சு அந்த ஓட்டை தூக்கிடுவார். சீமான் வந்து டோர் டு டோர் போவார். அதுவும்
சீமான் வந்து பெரும்பாலும் செங்குந்தர் கேண்டிடேட்டை போட்டு வாழோடு நூலோடும் பிறந்த கைகோளர் அந்த இதில் நெடுஞ்செழியனோட தோல்வி தமிழினத்தின் தோல்வி அந்த மாதிரி தான் சீமான் கொண்டு போவார். பரையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும், எடப்பாடி ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறினது தவறுன்னு எடப்பாடியை குறி வச்சு தான் போவார். ஏன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தியிலானாலும் எல்லா சமங்களுக்கும் பொதுவான ஒரு தன்மை அதில் இல்லாதனாலும் தான் அவர் 8.2க்கு போயிருக்கிறாரு. இதுவும் நான் தரவுகளோட சொன்னேன். இதுக்கும் வழக்கு போட்டால் சந்திக்க தயாராக இருக்கிறேன். நம்ம வச்சு எங்கெங்கெல்லாம் வழக்கு போட்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ள தெளிவாக வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை டார்கெட் பண்ணி தூக்கிடுவார். தென் பிஜேபி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க முடிவெடுத்து அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் மார்வாடி இவங்க ஓட்டை தூக்கிடுவாங்க. 2 மார்வாடி பூத்தில் தான் அந்த 2023 இடைத்தேர்தலிலே ரெட்டலைக்கு வந்து அதிக ஓட்டு. அது காரணம் பாஜக கூட்டணி தான். ஸோ எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் முடிஞ்ச எலெக்ஷனில் டெபாசிட் இழப்பாருன்னு சொல்லலை. இப்போ டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார், இதற்கு அடுத்தபடியாக திமுகவினுடைய களம் அங்கே எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க செந்தில் பாலாஜி ஏற்கனவே இப்போ திருப்பி வந்திருக்காரு, ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஏற்கனவே அவருக்கான அந்த மாடல்கள் எல்லாமே இருக்கும். கடந்த முறை இருந்தப்போ அந்த மாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, எல்லா நேஷனல் மீடியா வரைக்குமே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த முறை அவர் திமுகவை எந்த மாதிரி அவர் பிளான் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி. ஓகே, நம்பர் 2 யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். எடப்பாடி ஐயா. ஓகே, நான் அந்த கிரெடிட்டை நான் கொடுக்கறதுக்கு யாருக்குமே அந்த கிரெடிட்டை கொடுக்க நான் தயங்க மாட்டேன். எடப்பாடி தான் நம்பர் 2 ஆர்கனைசர். மாடல்ல வந்து அதில் டஃப் கொடுப்பாரு எடப்பாடி. எடப்பாடி ஆர்கனைசர், ஒரு மாவட்ட செயலாளர், ஜெயலலிதாவுக்கு சீஃப் மினிஸ்டர் சேர போட்டதே அவர் தாங்கிறத நம்ம என்னைக்கு நம்ம சொன்னதை எங்க மறுத்து சொல்ல போறோம்? ஓகே, நான் 2வது இடத்துல இருந்தது வேலுமணி தான். ஆனால் வேலுமணி வந்து மக்களவை தேர்தலில் போலரைசேஷனுக்கு முன்னாடி கோட்டை விட்டு 3வது போயிட்டார். அவர் கோயம்புத்தூர் 3வது போன பிறகு அதை நம்ம அந்த அந்தஸ்தை கொடுக்க முடியாது. 38% வாக்கு எதிர்கட்சி எழுத்து என் நண்பர் செல்வ கணபதிங்கிற வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசரை மீறி 38% வாக்கு எடுத்த எடப்பாடி பழனிசாமி தான் 2வது பெரிய ஆர்கனைசர். பட் இது ஈரோடு களம், அவருக்கு பக்கத்தில் இருக்குது. அவர் அந்த களத்துக்குள்ள வந்து ஆளுங்கட்சி அதிகார பலம் இருக்குது. அவர் பெரிய அளவில் நிற்பாரு. இவர் 23% போனதுனால 38ல் இருந்தவர் 25க்கு வந்தார். 23ல் இருந்தவர் 15 கிட்ட போயிடுவார். 16.7 தான் டெபாசிட் எடுக்க மாட்டார், நான் உறுதியாக நம்புறேன். ஓகே, இதனாலேயே ஏன்னா ஏற்கனவே அவங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் இதுக்கு வரக்கூடிய தேர்தலையும் இப்படியே டெபாசிட் குறைஞ்சிக்கிட்டே வந்தா அது தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு அவங்களுக்கு ஒரு ரொம்ப கடினமான சூழ்நிலையை கொடுத்துறாது. அதிமுகவுக்கு கடுமையான சூழ்நிலை கொடுக்க தான் செய்யும். என்டியூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ். எப்படி போனாலும் 2வது பெரிய கட்சியாக அதிமுக தான் நிற்கும் தமிழ்நாட்டுக்குள்ள. 2வது பெரிய அணியாக தான் என்டிஏ அதிமுக 3வது தள்ள முடியும். நான் கரெக்டாக பேசுகிறேன். 2வது பெரிய அணியா என்டிஏ வந்து அதிமுக அணியா 3வது தள்ளிடும். ஆனால் பாஜகவோட பெரிய கட்சியாக அதிமுக தான் நிற்கும். தனிப்பட்ட முறையில் பாஜக 11.4ங்கிறது ஏறி வந்தாலும் இங்க 20.4 குறைஞ்சி வந்தாலும் பாஜக தாண்டிருங்கிறத நான் கண்ணை மூடிட்டு சொல்ல மாட்டேன். பட் என்டிஏ அதிமுக அணியை தாண்டிடும். கூட்டணியா இருக்கிறப்போ அவங்க என்டிஏ இதான் நம்ம கிரெடிபிலிட்டியோட நம்ம நிற்கிற காரணம் இதுதான். அப்போ 2வது கட்சியா நம்ம நிற்கிறது, 2வது தலைவரா நிற்கிறது. 26 இல்லைனா 31ல பலன் வரும். கலைஞர் 13 வருஷம் காத்திருந்தாரு, நம்ம 10 வருஷம் காத்திருப்போம் மீண்டும் வருங்கிற புள்ளியில தான் போவாரே தவிர சரண்டர் ஆகி போவார் நான் நினைக்கல. அவர் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், எளிதில் சரண்டர் ஆவாரு மோடிட்டுலாம் நான் சந்திக்கல. ஃபைட் பண்ணுவாரு, பார்ப்போம். இந்த இடத்துக்குள்ள ஃபைட் பண்றாரா, எப்படி வராறாங்கிறத பார்ப்போம். விக்கிரவாண்டியில சொன்ன அதே சாக்கு போக்க சொல்லி ஒதுங்குறாரா, இல்ல இப்படியே ஒதுங்கினா சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும், நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எல்லாம் சீமான் வந்து வளர்ச்சி எடுத்துருவாரு, அது அங்க கண்டஸ்ட் பண்றதே தமிழ்நாடு ஃபுல்லாத பிரச்சாரமா எடுப்பாரு சீமான். ஸோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிறதுல களத்துக்குள்ள வாராரா ஒதுங்குறாராங்கிறது அவர் தான் எடுக்க வேண்டிய முடிவு. என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல. அவரும் வந்து விஜயும் வந்தா அவருக்கு விஜயாலையும் பாதிப்பு வரும். விஜயால பாதிப்பு தோத்து போன 45லேருந்து 20க்கு வந்த அதிமுகவுக்கு தான் விஜயால பாதிப்பு அதிகம் இருக்கும். மீண்டும் திரும்ப சொல்றேன், விஜயால திமுக பாதிப்புன்னு சர்வே போட்டதெல்லாம் போலி ஃப்ராட் சர்வே. ஓகே, ஆனால் எடப்பாடியார் வந்து அமித்ஷா மேலே வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இதெல்லாமே என்னன்னா அவர் டைரக்டாக அட்டாக்கை குறைச்சிருக்காரு இல்லையா? ஸோ ஒருவேளை இதை வச்சு பார்க்குறப்போ ஃபியூச்சரில் நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ ஒருவேளை முந்தி வந்துடும், தன்னை தாண்டி கூட்டணியாக இருக்கப்போ அவங்க முந்தி வந்துருவாங்க தான் கட்சியோட அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஏடிஎம்கே பாஜக கூட்டணி 26ல் அமைய வாய்ப்பு இருக்கா? அமையலாம், அரசியலில் சாத்தியம் தான், எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு என்டிஏ வந்து 18%, ஏடிஎம்கே வந்து 20.4%. இது சட்டமன்ற தேர்தல். அவங்க ஹரியானா மகாராஷ்டிராவில் எழும்பி வந்திருக்கிறாங்க. ஸோ பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலையும் எழும்புன்னு தான் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. ஸோ 117 117
சிஎம்ஐ சொல்லாமல் போவோன்னு தான் அவங்க கணக்கு வைப்பாங்க. அப்போ சிஎம்ஐ சொல்லணும்னு இவர் கேட்பாரு. அப்போ ஸ்ட்ரென்த் வந்து 20, 18, 10, 9, 100, 90. ஸோ அந்த பார்கெனிங் டஃப்பாக இருக்கும். அந்த டஃப் பார்கெனிங்க்கு எடப்பாடி சம்மதிப்பாரா மாட்டாரான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏற்கனவே மக்களவை தேர்தல் பிரேக் ஆகுது காரணமே 330 சீட்டு வருவார், 3வது மோடி வருவார்னு சொன்ன எடப்பாடி கூட்டணிக்குள்ள வராமல் போனது காரணம் 12 சீட்டு குறையக்கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னார். நான் 10% ஓட்டுக்கு மேலே தாண்டிடுவேன், இங்கே ஒரு சீட்டும் ஜெயிக்காது, 12 சீட்டுக்கு குறையக்கூடாதுன்னு அண்ணாமலை சொல்லும்போது எடப்பாடி 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு சொன்னார். ஸோ மீண்டும் இந்த வாக்கு வயதத்தை பார்த்துட்டாங்க பிஜேபி. 11.4 தாமரைக்குன்னு, 18 வந்து என்டிஏக்குன்னு. அப்போ அவங்க வந்து 100, 90ங்கிறதுக்கு 10, 9க்கு கீழே அண்ணாமலை விட மாட்டார். இன்னும் கடுமையாக வளர்த்துட்டு போறாரு. அந்த இந்து போலரைசேஷனை முத இவங்க முஸ்லீம் சிறைக்கைதிகளை விடுதலைன்னு சொன்னதுமே அவர் அதுக்கு எதிராக இந்துங்கிறத பண்றாரு. அவங்க மத முரண்பாடை பற்றி இவங்க சொன்னாலே 2 ஜாதி கட்சி அரிஜனங்களுக்கும் பரவலாக வாழக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கும் பரவலாக வாழக்கூடிய அட்டவணை ஓபிசிகளுக்கும் அதிகாரம் இல்லைன்னு எடப்பாடியை கார்னர் பண்ணி ஜாதிய முரண்பாட்டை எடுக்கிறாரு. ஒரு இதை வச்சுதான் ஒரு 5 முனை போட்டிங்கிறத சொல்றாரோ அண்ணாமலை அவர்கள் சொல்லும். எஸ், அண்ணாமலை மீண்டும் எடப்பாடியும் வரமாட்டாரு. வந்தா அவர் மோடி கிட்ட சரண்டர் ஆன மாதிரி இருக்கும். அதனால என்டிஏ தனி, அதிமுக தனி, சீமான் தனிதான் அவருக்கு விஜயும் தனியா பாருங்கிற நம்பிக்கையில அவர் விஜயை நம்பி 5 முறை போட்டிங்கிற கணக்க அண்ணாமலை சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அசான் டேட் இப்படிதான் இருக்கு. விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதான் புறவு பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஈரோடு தேர்தல் ஓரளவு நீங்க கணிச்சு சொல்லிட்டீங்க சார். கடைசியா இப்போ வந்திருக்க செய்திப்படி என்ன அப்படின்னு பார்த்தா விசிகால வந்து 25 சீட்டு கேட்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க வன்னியரசு அவர்கள். ஸோ அதுக்கு திரும்ப வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலுமே அந்த மறுபடியும் அந்த ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சுட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கு பிறகு திருப்பி இவர் மறுபடியும் ஆரம்பிக்கிறது. என்னதான் சார் நடக்குது, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பிசிகே தாங்கள் வந்து சிபிஎம் சிபிஐ மதிமுகவோட அதிகம் கான்ட்ரிபியூட் பண்றதா நினைக்கிறாங்க. அதனால தங்களுக்கு அதிகம் வேணுங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்க 3 எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஈக்குவலா தான் சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணிக்குள்ள எப்படி அதை பிரேக் பண்ணி கொடுக்க முடியுங்கிறது பெரிய சிக்கல் தான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில திமுக தன் அணியை மேலும் பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நான் தான் முத சொன்னேன், திமுக அணி உடைன்னு சொல்லும்போது உடையாது, இன்டாக்டா இருக்குன்னு சொன்ன போகும்போது நான் இன்டாக்டா இருக்குன்னு சொன்னதை விஜய்க்கே பொறுக்க முடியல, தாங்க முடியல, என்ன விமர்சனம் பண்றாரு. அவருக்கு செய்தி தொடர்பாளர் வச்சு விமர்சனம் பண்றாரு. நான் நம்பி தான் சொல்றேன் விஜய். ஏன்னா அரசியல்ல வியாபாரம் தான். எங்க நான் வெளிப்படையாக தானே சொல்றேன். அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த். ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், வின்னு எல்லாரும் இருக்கிறாங்க. 0.7% வாக்கெடுத்த விசிகா, 4% வாக்கெடுத்து எங்கள் நாடார் ஏரியாவில் மட்டும்தான் வசந்தகுமாரில் டெபாசிட் வாங்கினா காங்கிரஸ், 1/2% ஓட்டு எடுத்த சிபிஎம், 1/2% ஓட்டு எடுத்த சிபிஐ, 0.9% வாக்கெடுத்த வைகோ அண்ணன் மதிமுக. இவங்களுக்கெல்லாம் வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும் விஜய்? இவங்க தான் இப்படி தான் நிற்பாங்க. இன்னொருத்தர் ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கும் பலம் இல்லை, இன்னொருத்தருக்கும் இவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பலம் இல்லை. எல்லாரும் தோத்து போனவங்களாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயித்து நிற்கிறாங்க. அதனால தான் இன்டாக்டா இருப்பாங்கன்னு சொல்றேன். நான் இன்டாக்ட்ங்கிற வார்த்தையை சொல்றதே கிண்டல் அடிக்கிறாங்க. இப்ப இன்டாக்ட் நீங்க தாண்டி கூடுதலாட்டம் ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஸ்டாலின் இருக்குங்கிறத காட்டுறாரு. கூடுதலாலும் தான் நினைச்சா கூட்டணியில் ஆள் எடுக்க முடியும் ஸ்டாலின் காட்டுறாரு. பட் இது கொஞ்சம் நெருக்கடி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே டிஎம்கேலேருந்து இருக்கக்கூடிய முன்னாடி முன்னாள் அமைச்சராக இருந்த ராசா வரைக்குமே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இப்போ இவங்க வன்னி அரசும் வந்து சொல்றாங்களே அப்படிங்கிறப்போ அது விசிகா திமுக மறுபடியும் அந்த போச்சல ஆரம்பிச்சுட்டா. திருமாவளவன் கிளியர் பண்ணிட்டாரு. நாங்க ஒன்றும் கேட்கல, கண்டிஷன் போட மாட்டோம் சொல்லிட்டாரு. ஓகே, திருமாவளவனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, திமுக தான் அப்படிங்கிறது. ஜெயலலிதா அம்மையார் இருந்து 99 மாதிரி 5% டிஃபரன்ஸ்னாலோ 2009 மாதிரி 5% டிஃபரன்ஸ்னாலோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இங்க இன்னொரு ஆப்ஷன் இல்ல, 24% டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் விக்ரவாண்டியில் சிக்கல் ஆயிட்டு. சீமானு 20% ரெட்டல ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு நம்ம எடப்பாடி நம்பி எல்லாம் யார் ஜெயிக்க முடியுங்கிற வார்த்தையை சீமானே விட்டுட்டாரு. அப்ப வேற யார் நம்புவா? ஸோ நான் அதுக்காக எடப்பாடிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லல. ராமதாஸும் இவர் வேல்முருகனும் வாய்ப்பு தான். அரியலூர்லயோ ஜெயங்கொண்டாலையும் விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, விமர்சனத்தை வைக்கிறது வேற, வெற்றி வாய்ப்பு அரியலூர்லயும் ஜெயங்கொண்டாலையும் இருக்கு. நம்ம தரவின் அடிப்படையில் கிரவுண்ட்ல இருந்து நம்ம இதை பேசுறோம். கண்ணை மூடிட்டு நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னா தப்பா போயிடும். அது ராமதாஸ் ஆப்ஷன் தான், வேல்முருகன் ஆப்ஷன் தான், மற்ற யாரும் ஆப்ஷனும் இல்லை. தெளிவா விரிவா அதை விலைக்கு சொல்ல முடியும்.
ஓகே. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ ஈரோடு இடைத்தேர்தலும் சரி 26ல் கூட்டணிக்கும் சரி அது திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாமா? உண்மை தாங்க. இதை நான் சொல்லனாலும் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க. விடுங்கங்க. ஓகே சார். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியவே மிக்க நன்றி சார். நன்றி.